அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம். தேவி கருமாரி அம்மன் நிகழ்த்தியுள்ள பல்வேறு திருவிளையாடல்கள்ல சூரியனுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை பற்றி வாங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். ஒரு நாள் அம்பிகை குறி சொல்லும் நாடோடி பெண்ணின் உருவத்தை எடுத்து சூரியனிடம் சென்று அவனின் எதிர்காலத்தை கணித்துச் சொல்வதாக சொன்னார். ஆனால் தன் எதிரே வந்திருப்பது தேவி கருமாரி அம்மன்தான் என்பதை உணராத சூரியன் அம்பிகையை உதாசீனப்படுத்தினான். கோபமடைந்த அம்மனும் சூரியனை சபிக்க அவன் தன் பிரகாசத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கத் தொடங்கினான். மேலும் தேவியின் சாபத்தால் அவனின் பெருமையும் குன்றியது. தனது தவறை உணர்ந்து திருந்திய சூரியனும் அம்பிகையை மனமுருக பிரார்த்தித்து தன்னை மன்னித்து அருளும்படி வேண்டிக் கொண்டான். தேவி கருமாரி அம்மனும் சூரியனின் பிரார்த்தனையால் மனம் குளிர்ந்து அவனை மன்னித்து அருளினார். மேலும் சூரியன் பிரார்த்தித்து கொண்டபடி ஞாயிற்றுக்கிழமையை தனக்கு மிகவும் உகந்த நாளாக ஆக்கிக் கொள்வதாகவும் வருடத்திற்கு இருமுறை, அதாவது புரட்டாசி மற்றும் பங்குனி மாதங்கள்ல சூரிய உதயத்தின் போது சூரியனின் பொன்னிற கதிர்கள் நேரடியாக தன் தலையின் மீது படவும் வரமளித்தார். இதன் காரணமாகவே ஞாயிற்றுக்கிழமை அம்பிகைக்கு மிகவும் உகந்த நாளாக அமைந்துள்ளது. மேலும் வருடந்தோறும் புரட்டாசி மற்றும் பங்குனி மாதங்கள்ல சூரிய உதயத்தின் போது சூரியனின் பொன்னிற கதிர்கள் நேரடியாக அம்பிகையின் தலையின் மீது படுவதை நாம் கண்டுகளிக்க முடிகிறது. முன்னொரு காலத்துல வைகுண்டத்தில் வாசம் செய்யும் திருமால் தனது தங்கையான தேவி கருமாரி அம்மன் திருவேற்காட்டில் அருளாட்சி செய்வதை காண நேரடியாக வருகை புரிந்தார். தமையனின் வருகையால் மனமகிழ்ந்த அம்பிகை அவரை தனது அருகிலேயே தெற்கு திசை நோக்கி நின்றபடியே திருமலை சீனிவாச பெருமான் திருக்கோலத்தில் நவகிரகங்களை தரிசனம் செய்ய வரும் பக்தர்களுக்கு அருள வேண்டும் என வேண்டிக் கொண்டார். தமையனும் அப்படியே செய்வதாக அம்பிகைக்கு வாக்களித்தார். திருமாலும் தங்கைக்கு வாக்களித்தபடியே திருவேற்காட்டில் ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோலத்தில் தெற்கு திசை நோக்கி நின்றபடியே பக்தர்களுக்கு அருள் வழங்கி வருகிறார். அவ்வாறே திருவேற்காட்டில் அம்பிகையையும் ஸ்ரீனிவாச பெருமாளையும் ஒரே நேரத்தில் தரிசனம் செய்த வேத வியாச முனிவர் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. இது போன்ற சிறப்பு தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். வாழ்க